Please stand with me. சங்கீதம் 1 முதல் 3 வரை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கடந்த 2 வாரமாக இந்த 3 வசனங்களில் 2 வசனங்களை சிந்தித்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பிரியமாய் இருக்க வேண்டியது கர்த்தருடைய வேதம். பிரியமாய் இருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தையிலே இரவு பகல் என்று அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கிற மனுஷன், the person who is meditate God's word, அவன் பாக்கியவான். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்க விரும்புகிற மனிதன் அதை செய்ய துவங்குவதற்கு முன்பு அவன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. என்ன என்றால், அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பொல்லாதவர்களுடைய யோசனையின்படி நடக்கக்கூடாது, அல்லது பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, உடன்படக்கூடாது, பரியாசக்காரர் அல்லது இகழ்வோர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. ஆக கடவுள் இணைத்து வைத்திருக்கிற இவைகளோடு இவைகளை செய்யாமல் அதற்கு பின்பு இருக்கிற பகுதியாகிய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவை இரண்டும் கடவுள் இணைத்து வைத்திருக்கிறதான ஒரு பகுதி. இந்த இணைத்து வைத்திருக்கிற இவைகளை இப்படியே எடுத்துக்கொண்டு இப்படியே செய்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பார்த்தோம். ஆக துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரரிடத்தில் உட்காராமல் இருக்கிற அநேக மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இல்லாமல் இருக்க முடியும், அவர்கள் வேற்று மதத்தை சேர்ந்தவர்களாய் இருக்க முடியும், அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களாக கூட இருக்க முடியும். அவ்விதமான மக்கள் இந்த எந்த காரியங்களையும் செய்யாதவர்களாய் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாக்கியவான்களா என்றால் இல்லை. சரி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் மட்டுமே தியானமா இருக்கிற மனுஷன் மேற்சொன்ன வசனத்தில் உள்ள பகுதிகளிலும் செய்கிறவனாய் இருந்தால் அவன் பாக்கியவானா என்றால் இல்லை. ஆகவே இந்த 2 பகுதியையும் இணைத்து வைத்திருக்கிற கடவுளுடைய இந்த இணைப்பை நாம் பிரித்து விடக்கூடாது. பிரிக்காமல் we need to do what the verses 1 says and also we need to do what verses 2 says. இந்த இரண்டையும் இணைத்து செய்கிற போது அந்த மனிதன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக கர்த்தருடைய வேதத்தில் பிரியம், மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் என்று வந்துவிட்டாலே, உதாரணத்திற்கு கடந்த முதல் வாரத்தில் நான் சொன்னேன், ஆடு மாடுகள் அவைகள் சாப்பிட்டு விடும் வேக வேகமாக சாப்பிட்டு வயிற்றை நிறைத்து கொள்ளும். அதற்கு 4 பிரிவு உண்டு வயிற்றிலே, 4 பிரிவுகள் உண்டு வயிற்றிலே. ஆக வேகமாக சாப்பிட்டு வயிற்றை நிறைச்சிக்கும். தென் வென் அது படுத்துக்கொள்ளும் போது அல்லது ஓய்வெடுக்கும் போது அது சாப்பிட்ட புற்களிலே, அந்த பசும் புல்லிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து நன்றாக அசை போடும். நன்றாக மென்று அதை அசை போட்டு மீண்டும் உள்ளே அனுப்பிவிடும், அடுத்த போர்ஷனை எடுக்கும். ஆக வேதத்தை சற்று நேரம் படிக்கிற அல்லது சற்று நேரம் கேட்கிற மனிதர்கள் அவைகளை அந்த நாள் முழுவதும் அவர்கள் என்னென்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், வாட் எவர் ஒர்க் தே ஹாவ் டூயிங், டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க அல்லது குக் பண்ணிட்டு இருக்காங்க, வாட் எவர் வே, அந்த நேரங்களிலே கேட்ட அந்த வார்த்தையை எடுத்து சிந்திப்பது, அதுதான் மாடு ஆடுகள் அசை போடுவதற்கு ஈக்குவல். இன்னொரு வகையில் சொல்வதா என்றால், கர்த்தருடைய வேதம் அல்லது வார்த்தை என்பது ஒரு விதைக்கு சமம். விதை, இந்த விதை படிக்கும் போது அல்லது கேட்கும் போது உங்கள் இருதயத்தில் விழுந்து விடுகிறது. விழுந்தவுடன் அன்று துவங்கி அந்த விதை வளர வேண்டும் என்றால் உங்கள் இருதயம் ஒரு நிலம்,
வார்த்தை விழுந்து விட்டது, கேட்டதின் வழியாக அல்லது படித்ததன் வழியாக, அன்று துவங்கி நீங்கள் அந்த விதைக்கு, அந்த மண்ணுக்கு, அந்த இருதயத்திலே தண்ணீர் ஊற்ற வேண்டும், களைகளை எடுக்க வேண்டும். ஆக களைகளை எடுப்பதும் தண்ணீர் ஊற்றுவதும் மெடிடேஷனுக்கு சமம். அந்த வசனம் வேலை செய்வதற்கு விட்டு கொடுப்பது மெடிடேஷனுக்கு ஈக்குவல் அது. ஆக ஒரு விதை அல்லது வசனம், விதை கீழே விழுந்தவுடன் அது வேர் பிடிக்க துவங்க வேண்டும். அது என்ன பண்ணும்? வேர் பிடிக்கணும். வேர் பிடித்தால்தான் அந்த விதைக்கு, விதையின் மூலமாக ஒரு பலன் வரப்போகிறது. ஆக விதை விழுந்து வேர் பிடித்து அந்த வேர் வழியாக செடிகளோ அல்லது மரமோ உருவாகி பூ, காய், கனி என்று அது போய்கொண்டே இருக்கும். இவைகளுக்கு துவக்கம் என்ன என்றால் அந்த விதை விழுந்த நிலத்திலே அது வேர் பிடிக்க துவங்குவது. ஆக வேர் பிடிக்க துவங்குவதற்கு செய்கிற வேலைகள் என்ன? நீர் ஊற்றுவது, களை எடுப்பது, மண்ணை ஆயத்தப்படுத்துவது அல்லது மண்ணுக்கு சேற்ற உரத்தை போடுவது என்கிற. ஆக இவ்விதமாய் அந்த வசனம் உங்களுக்குள் செயல்படுவதற்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மெடிடேஷன்ல தான் வரும். தட் இஸ் கால்ட் தியானம். கர்த்தருடைய வசனம் வேலை செய்வதற்காக நீங்கள் உழைக்கிற எல்லா உழைப்பும். ஆக படிப்பது, கேட்பது இவைகள் விதைப்பதற்கு சமம், விதைப்பதற்கு சமம். அதற்கு பின்பு தியானம் செய்வது அவைகள் வளருவதற்கு நீங்கள் விட்டு கொடுப்பதற்கு சமம். இப்படி இருக்கிறது. ஆக இந்த வாரத்திலே நாம் 3ஆம் வசனத்திற்கு வரலாம். அந்த 3ஆம் வசனத்தை பாருங்க. He will be a tree firmly planted by streams of water, which yields its fruit in its season, and its leaf does not wither, and in whatever he does, he prospers. அந்த 2 காரியங்களையும் இணைத்து செய்கிற ஒரு மனிதன் இருக்கானே, அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் ஒரு நீர்நிலைகள் அல்லது நீர் ஓடுகிற ஒரு நீர், ஸ்டீம்ஸ்னாவே அது நிற்பது அல்ல, ஓடுகிற ஒரு தண்ணீர். ஆக எப்பொழுதுமே தண்ணீர் கடந்து வந்து கொண்டே இருக்கிறதான ஒரு நீர் ஓட்டத்தின் அருகிலே ஆழமாக நடப்பட்ட ஒரு மனிதன். அந்த ஃபர்ம்லி என்ற வேர்டை அண்டர்லைன் பண்ணீங்க. ஃபர்ம்லி பிளான்டட் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் எல்லா நடப்பட்ட செடியும் முக்கியம் இல்லை. எது ஆழமாக நடப்பட்டிருக்கிறது? ஆழமாக. ஏன் ஆழம் தேவைப்படுகிறது என்றால், பல்வேறு சூழல்கள் இருக்கும். ஆக ஆழமில்லாத செடிகள் விழுந்து விடும், அல்லது சாய்ந்து விடும், அல்லது புடுங்கப்படும், வேரோடு சம்டைம்ஸ் போயிடும் புயல் காற்றுல. ஆக ஆழம், firmly planted, firmly planted. ஆக எவ்வளவு ஆழமாக அந்த மரத்தினுடைய வேர் கீழே போகிறதோ அந்த அளவுக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். தண்ணீரை உறிஞ்சி எடுக்க முடியும். ஆழம், ஆழம். நல்லா கேளுங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் வேதத்தை தியானிக்கிறான், பிரியமாயிருக்கிறான், இரவும் பகலும் பொல்லாத வழிகளில் நடக்கவில்லை, ஆலோசனைகளை கேட்கவில்லை, இகழ்வோர் உட்காரும் இடத்தில் உட்காரவில்லை என்றாலும் கூட அவன் எடுத்த உடனே மரமாய் ஆகிவிடுவது இல்லை. கடவுள் யாரையும் மரமா நடுறதில்லை, விதையாய் தான் விழும். ஆக விதையாய் விழுந்த அந்த வார்த்தை எவ்வளவு காலம் உங்களுக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கிறது? எவ்வளவு காலம்? அந்த டியூரேஷனுக்கு ஏற்பதான் அது மெதுவாக கீழே வேர் பிடித்துக் கொண்டிருக்கும். வேறு எவ்வளவு வேர் ஆழமாய் பிடிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் செடி வளர துவங்கும். இந்த சைனீஸ் பாம்போ அப்படின்ற ஒரு ட்ரீ பத்தி ஒரு கதை உண்டு. சைனீஸ் பாம்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ட்ரீயை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விதை இருக்குல்லவா, அந்த விதையை நடுகிற மக்கள், ஒருவன் நட்டுட்டான் என்றால் அன்று துவங்கி அந்த மண்ணுக்கு உரம் போடுவது அல்லது தண்ணீர் ஊற்றுவது போன்ற காரியங்களை செய்ய துவங்குகிறான். நார்மலா நம்ம ஒரு விதை நடுறோம், ஏதோ ஒரு விதை நடுறோம், எவ்வளவு நாள்ல முளை வருது? கொத்தமல்லி தனியா போடுறோம், 3ஆவது நாள்ல இருந்து வந்துடும். அல்லது வெந்தயம் போடுறோம், அட்லீஸ்ட் 2 days 3 daysல இருந்து வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? பட் இந்த சைனீஸ் பாம்பு இருக்குல்ல, 4 முழு ஆண்டுகள், 1450 நாட்கள் ஏறக்குறைய, 4 full years you cannot see even a small trace of அதனுடைய முளையை. 4 ஆண்டுகள் பார்க்க முடியாதான், வராதான். ஆக 4 ஆண்டுகளும் அந்த விதையை நட்டவன் அதற்கு தண்ணீர் ஊற்றி அந்த இடத்துல ஆடு மாடுகள் நடந்து விடாமல்
அல்லது அதை பாதிப்பு ஏற்படாமல் அவசியமான உரங்களை போட்டு மீண்டும் தண்ணீர் ஊற்றி அது மேல எதுவும் கல் விழாம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். 4 ஆண்டுகள். 5வது வருஷத்துல அது மெதுவா ஒரு முளை வருமா, 5th இயர்ல. ஆனா முளை வந்த வினாடியில் இருந்து 6 வாரத்திலேயே 90 அடி உயரத்திற்கு வளர்ந்து விடுமா. வித்தின் 6 வீக்ஸ் 90 அடி உயரம். 90 அடி உயரம்னா என்ன தெரியுங்களா? 8 மாடி அல்லது 9 மாடி உயரம். 9 மாடி அல்லது 8 மாடி ஹைட்டுக்கு ஒரு மரம் வளரணும்னா அதனுடைய வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்? ஏனென்றால் காத்து அடிச்சா விழுந்துரும். அப்ப என்ன நடந்திருக்குது என்றா, இந்த 4 ஆண்டுகளிலே அது சும்மா இல்லை. இவன் ஊற்றின தண்ணீர் வீணாய் போகவில்லை, அவனுடைய பராமரிப்பு வீணாய் போகவில்லை. அது இந்த 4 ஆண்டுகளிலே ஆழத்தில் வேர் பிடித்துக் கொண்டிருந்திருக்கிறது. The hidden work was happening in the 4 years. Unseen growth happened in the 4 years. அந்த 4 வருடமும் ஒரு மறைமுகமான பார்க்கவே முடியாத ஒரு வளர்ச்சி பூமிக்கு கீழ் நடந்து கொண்டு இருந்ததின் விளைவுதான் 6 வாரங்களில் 90 அடி உயரத்துக்கு வளர முடியுது. Is it not? A long period of rooting underground. நீண்ட காலமாக தரையிலே அது வேரை விட்டதுதான் அதற்கு காரணம். The same way, a long period of lifetime, when you avoid பொல்லாதவர்களுடைய ஆலோசனையை, when you avoid sinners ways, when you ignore the place where பரியாசக்காரர்கள் உட்கார்கிற இடம், இவைகளை செய்து கொண்டே, and also meditating and delighting in God's word day and night, so many days, by doing this one, அந்த விதை உனக்குள் வேர் பிடித்திருக்கும், வேர் பிடித்திருக்கும், வேர் பிடித்திருக்கும், ஆழமாய் போய்கொண்டே இருக்கும். Then the situation when comes, it will grow as a tree. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நீங்கள் கேட்கிற வசனங்கள் அல்லது நீங்கள் படிக்கிற வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலன் தர வேண்டும் என்றால் இந்த 3மே இணைய வேண்டும். இந்த 3 இணைந்திருக்கும் போது that result will be different. இப்போ இந்த வசனத்திலே அந்த சங்கீதம் துவங்கும் போதே how blessed is the man என்று தான் துவங்குகிறது. blessed அல்லது தமிழ்ல பாக்கியவான், பாக்கியவான் இல்லையா? இந்த பாக்கியவான் அல்லது blessed என்கிற வார்த்தைக்கு நீங்க ஆம்பிளிஃபைட் பைபிள் அதை எடுத்து பார்க்கும்போது அந்த பாக்கியவான் என்ற வார்த்தையை அந்த ஆம்பிளிஃபைடு எப்படி விளக்குகிறது என்றால், பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொன்னவுடன் நாம் என்ன நினைப்போம்? எந்த துறைக்கு போனாலும் நம்ம வெற்றி பெற்று விடுவோம், அல்லது நாம் அநேக செல்வங்களை குவிக்க முடியும், அல்லது நம்மளுடைய சரீரத்தில் நல்ல ஹெல்த் இருக்கும், பல்வேறு காரியங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த உலக அடிப்படையிலே பாக்கியவான் என்றால் அதுதான். உலக அடிப்படையில் பாக்கியவான், பாக்கியவான் பாவன் அப்படின்னா என்ன? அவன்கிட்ட நிறைய செல்வம் இருக்கிறது, கஷ்டம் இல்லை, ஆரோக்கியமா இருக்கிறான், அவன் தொட்டதெல்லாம், தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று, தொட்டதெல்லாம் துலங்கும் என்று. அது பாக்கியவானுக்கு ஈக்குவல் இந்த உலக ரீதியாக. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கடவுள் சொல்லுகிறது, அந்த ஆம்பிளிஃபைட் சொல்லுது பாக்கியவான் என்பதை ஆல்மோஸ்ட் மோர் தென் 20-30 வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணுதுங்க அந்த ஆம்பிளிஃபைட் பைபிள். ஸ்பிரிச்சுவலி ப்ராஸ்பரஸ், spiritually prosperous, and spiritually gain God's favor. பாக்கியவான் அப்படின்னா blessedனாக்கா spiritually gain God's favor or spiritually experiencing deep inner joy and spiritually satisfaction. enviable, மற்றவர்கள் இவனுடைய ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்ஃபைட் கண்டிஷனை பார்த்து enviable கண்டிஷன்ல இருப்பாங்களாம் பாக்கியவான் என்பவர்கள். they receive divine approval. பாக்கியவான் என்கிறவன், இதெல்லாம் ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்ற வேர்டுங்க. they will be happy and to be admired, forgiven, refreshed by God's grace. refreshed by God's grace. பாக்கியவான் அல்லது blessedன்னு சொன்னாவே இதெல்லாம் வருதுங்க. spiritually content and spiritually protected. these all விளக்கத்தை இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்குது, நான் எழுதிட்டு வரல. இவ்வளவும் ஆம்பிளிஃபைட் பைபிள் அந்த ஒரு வார்த்தையை விளக்கி எழுதுங்க.
எப்படி இது ஆவிக்குரிய வாழ்க்கையில என்றால், கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறான், கேட்ட வார்த்தையை விரும்புகிறான், விரும்பின வார்த்தையை தியானிக்கிறான். இப்படி தியானிப்பதன் வழியாக அவனுக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது, அவனுக்கு ஒரு வாழ்வு முறை கிடைக்கிறது. கடவுள் இதை தான் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறான். அதை அவன் வாழ்விலே when he apply, when the situation comes, when he face different situations, when he apply God's word and when he apply the wisdom which he gained from the God's word, then அவனுடைய ப்ராடக்ட், பை ப்ராடக்ட், அவன் வழியாக வருகிறதான கனிகள் நல்லவைகளாய் இருக்கும், ஆரோக்கியம் உள்ளவைகளாய் இருக்கும், பயனுள்ளவைகளாய் இருக்கும். தட் இஸ் ஸ்பிரிச்சுவலி ப்ராஸ்பர்ட். அவன் கடவுளுடைய வார்த்தைகளில் பெற்றுக்கொண்டவைகளை தன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது the results will be good fruits and he will receive God's approval. Just like a tree, ஒரு மரம் வேர் வழியாக தண்ணீரை உறிஞ்சி எடுத்து அதனுடைய முழு பகுதிகளுக்கும் கடத்தி கொண்டு போகி வருடத்திற்கு ஒரு முறை அது நல்ல கனிகளை கொடுப்பது போல இந்த மனிதன் பெற்றுக்கொண்ட வார்த்தையை மெடிடேட் பண்ணி தியானித்து அவைகளின் வழியாக கிடைக்கிற நன்மையினை பயன்படுத்தி நற்காரியங்களை, நற்குணங்களை, நல்ல செயல்களை உருவாக்குகிறான். இதுதான் கடவுள் சொன்ன ப்ராஸ்பர், இதுதான் கடவுள் சொன்ன பாக்கியவான், கடவுள் சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள். ஆக பிரியமானவர்களே, when we come to this word, how blessed என்று வருகிற போது, நான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறேன், பொல்லாதவர்களுடைய வழியில் நிற்கவில்லை, பாவிகளுடைய ஆலோசனையை கேட்கவில்லை என்றெல்லாம் இருந்தாலும் கூட, it does not guarantee any of the worldly health or wealth or worldly success. No, because if you take success, health and wealth connected with this word, if you take only, we will go wrong. Reason, one of the greatest billionaire அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா அது அரபு தேசத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள். The Muslims who were in the Middle East, because of the oil, they were very rich, and also many atheists were the greatest billionaires in the world. ஆகவே health or wealth or anything success, it is not based on this word. Always whoever works hard, ஒரு விவசாயி நிலம் வைத்திருக்கிறான், நானும் நிலம் வச்சிருக்கிறேன், நீங்களும் நிலம் வச்சிருக்கிறீங்க. நீங்க தினசரி காலையில் எழுந்து போய் நிலத்துல வேலை செய்றீங்க, களை எடுக்கிறீங்க, ஏர் உழுறீங்க, விதை போடுறீங்க, தண்ணீர் போடுறீங்க, பாதுகாக்கிறீங்க மிருகங்கள் வராம. நான் தினசரி நல்லா படுத்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறேன், சாப்பிட்டுட்டு என் நேரத்தை போக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பலன் பெறுவீர்கள், நான் பலன் பெற மாட்டேன். இது நியாயம் தானே? இதுதானே நியதி? இந்த நியதி தான் கடவுள் எல்லா மனிதர்களும் வச்சிருக்கிறாரு. 2 பிள்ளைகள் பள்ளிக்கு போறாங்க, படிக்கிறாங்க, 2 பேருமே வேலை பெற்றுக் கொள்கிறாங்க, நல்லா படிக்கிறவங்க. ஒரு பிள்ளை நல்லா படிக்குது, ஒரு பிள்ளை படிக்கல. அப்போ படிக்காத பிள்ளை கிறிஸ்துவ பிள்ளை, படிக்கிற பிள்ளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளை என்று இருந்தாலும் கூட படிக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளை தான் மேல போகும் இந்த உலகத்துல. காரணம் அது உழைச்சிருக்குது. It work hard in his syllabus so that he will be blessed. You understand? ஆகவே உலக ரீதியாக வருகிற போது உழைப்பு பலன் தரும், உழைப்பு பலன் தரும். But when it comes to these words, it is spiritual blessings, spiritually approved, spiritually prosperous, spiritually experience God's joy, inner joy, and spiritually God's favored, like that. ஆக பிரியமானவர்களே, அந்த வசனத்தில் அடுத்ததாக என்ன சொல்லுகிறது? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். Whatever he does, he will prosper. யாரு? இந்த வசனங்களில் குறிக்கப்பட்டிருக்க மனுஷன். அப்போ அவன் செய்கிற அந்த whatever என்னவா இருக்கும் என்றால், அவன் வாழ்க்கையிலே அவன் கடவுளுடைய வார்த்தையை அப்ளை பண்ணுகிற எல்லா இடங்களிலும் அவன் ஞானமாய் நடந்து கொள்வான், அவன் ஞானமாய் நடந்து கொள்வான். அவனுடைய தீர்மானங்கள் அல்லது அவனுடைய செயல்கள் வெற்றி உள்ளவைகளாய் மாறும். எப்படி என்றால், அவன் வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறான். அவனுடைய வேர் எங்க இருக்குது? தண்ணீர்ல இருக்குது. அவனுடைய வேர் தண்ணியை தொடுவதனால அந்த தண்ணீர்
அவனுக்கு வேண்டிய எல்லா விதமான சத்துக்களையும் கொடுத்து கொண்டே இருப்பதனால தான் அந்த மரத்திலே காய்கள் கனிகள் வருகிறது என்பது போலவே அவன் வார்த்தையில் நிற்பதனாலே, அந்த வேர் வார்த்தையோடு இணைந்திருப்பதனாலே, then whatever it is he prosper, which means அவன் வழியாக வருகிற, அந்த பெண்மணி வழியாக வருகிற கனிகள் பயனுள்ளவைகள், ஆசீர்வாதமானவைகள், அல்லது ருசி உள்ளவைகள், அல்லது பிரயோஜனமானவைகள். யோசுவா 1 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் நல்லா கவனிங்க. Only be strong and very courageous. Be careful to do according to all the law which Moses my servant commanded you. Do not turn from it to the right or to the left, so that you may have success wherever you go. This book of the law shall not depart from your mouth, but you shall meditate on it day and night, so that you may be careful to do according to all that it is written in it, for then you will make your way prosperous and then you will have success. அப்போ இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அவர் 7ஆம் வசனத்தை சொல்றாரு, நீ வெற்றியாளனாய் மாறுவாய் என்று சொல்லுகிறார். எப்பொழுது மாறுவாய் என்றால், மோசே வழியாக உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கற்பனைகளையும் நீ அப்படியே செய்கிற போது, வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்பாமல் செய்கிற போது. ஆக மோசே வழியாய் கிடைத்த கற்பனைகள் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், அல்லது எப்படி உனக்கு நினைவில் இருக்கும் என்றால், அவர் சொல்றாரு, அதை இரவும் பகலும் படி, அதை இரவும் பகலும் தியானம் செய். அப்படி நீ தியானம் செய்வதன் வழியாக அது, அதாவது நாம் சாப்பிடுகிற உணவு, the food which we ate, when it digest, what happened? All the goodness will become blood in our body. நாம் சாப்பிடுகிற உணவிலிருந்து ரத்தம் உருவாகிறது. அந்த ரத்தம் நமது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் it travels all over the body. நாம் சாப்பிடுவதன் வழியாக, இல்லையா? The same way, when you read this book, கடவுள் யோசுவாவுக்கு சொல்றார், when you read this book and meditate it, which means when you eat the food and digest it. ஆக நீ டைஜஸ்ட் பண்ணாத ஃபுட்டு உனக்கு யமனா மாறிடும். It will be unhealthy if you not digest your food. Our body is a system. This system works well. When you eat food, our body digests. Then it will go, all the goodness go to the body. It will become a part of your body and remaining things comes out. This is a process we have to do every day in our life. The same way, when you read the book, meditate. When you meditate and do it according to, when you do it, then you will be prosperous and then you will be success. இதுதான் கடவுள் சொன்ன வழி. What is the prosperous? What is the success? யோசுவாவுக்கு கடவுள் இங்கே சொல்லியிருக்கிறது. யோசுவா என்ன பண்ணுவாரு என்றால், யோசுவா கிட்ட ஒரு டாஸ்க் இருக்குது இங்க. What is a task? In front of him there is Canaan. கானான் என்கிற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்தை இவர்கள் அங்கே இருக்கிறதான பல ஜாதி மக்களோடு யுத்தம் செய்து வெற்றி கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்க வேண்டும், இல்லையா? அப்போ யோசுவாவுக்கு கடவுள் you will be prosperous and success என்றால், அவன் எதுல ப்ராஸ்பரஸ் ஆகுவான், எதுல சக்சஸ் ஆகுவான்? அந்த மக்களை வெற்றி கொண்டு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பது. finished his life. யோசுவாவுடைய டாஸ்க் finished with that. அவ்வளவுதான். அதை செய்வதற்கு, அதை வெற்றி உள்ளவனாய் செய்வதற்கு, அதை முழுமையாய் செய்வதற்கு he must meditate and read that word. இப்போ நமக்கு முன்னாடி என்ன டாஸ்க் இருக்குது? நாம் யாருக்கும் சண்டையிட்டு இடத்தை பிடிச்சி பங்கிட்டு கொடுக்க போறதில்ல. அப்போ when you put yourself, if you want to be prosperous and success, whatever you do according to that, you are doing meditation and you are reading Bible, everything, what prosperous you will get, what success you will get. This prosperous and success mentioned spiritually, you will become Jesus Christ, like இயேசுவினுடைய சாயலை தரித்து கொள்ளுகிற ஒரு அழைப்பு தான் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். whoever love God, whoever called according to his plan and purpose, they will become one day having Jesus. அவருடைய சாயலை தரித்து கொள்வது, அதை தரித்து கொள்வது prosperous and success. அந்த சக்சஸையும் ப்ராஸ்பரஸையும் அடைவதற்கு we start here, our root supposed to be touch the water.
அதற்கு we need to know the word and we need to meditate the word to avoid such things. சில விஷயங்களை என்று சொல்லி வேதத்தில் நாம் இங்கே பார்த்தோம். இன்னொரு காரியத்தை போன வாரத்தில் பார்த்தோம், அதையும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஏன்னா this week we are going to conclude this one. யாக்கோபு 1 அதிகாரம் 25 வசனம். But one who looks intently at the perfect law, the law of liberty, and do what it says by it, not having become a forgetful hearer, but an effective doer, this man will be blessed in whatever he does. இங்க நல்லா கேட்டீங்களா? யாக்கோபு சொல்றாரு, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கிறவன், பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன், நிலைத்திருந்து தான் கேட்டதை மறக்கிறவனாயிராமல் செய்கிறவன் அதற்கேற்ற பலனை அடைவான். என்னது? அவன் செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் பாக்கியவானாயிருப்பான். பாக்கியவான். ஆக சுயாதீன பிரமாணம் இயேசு என்கிற ஒரு பிரமாணம், இயேசு என்கிற பிரமாணத்தை, இயேசு என்கிற ஒரு வாழ்க்கை முறையை, இயேசு என்கிற பாவத்தில் இருக்கிற மனிதனுக்கு விடுதலை தருகிறதான ஒரு வழிமுறையை, வாழ்வு முறையை உற்று பார்த்து, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எப்படி செயல்பட்டார், என்ன பேசினார், எப்படி செய்தார் என்பதை உற்று பார்த்து, தொடர்ச்சியாய் உற்று பார்த்து, கீப் ஆன் when you hear உற்று பார்த்து, அவர் செய்த வண்ணமாகவே, அவர் செயல்பட்ட முறையின்படியே செய்கிறவன் தன் செய்கையில் எல்லாம் பாக்கியவானாயிருப்பான். அப்ப இவன் இங்க என்ன பாக்கியம்? இயேசுவுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது? இயேசு என்கிற ஒரு பிரமாணம் என்ன செஞ்சு உலகத்துல? பாவிகளை நேசிச்சது, அதே வேளையில் பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தது, மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொண்டது என்கிற எல்லாவற்றையும் நமது வாழ்க்கையின் சம்பவங்களோடு இணைக்கும் போது அவர் செய்த முறை, அவர் பேசின முறை, அவர் செயல்பட்ட முறை, இவைகளின்படியே நாம் செய்கிற போது, அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நிலைத்திருக்கும் போது, அவைகளை தியானித்து அவைகளின்படி செய்கிற போது, we will be blessed whatever we do. whatever we do. ஆக அந்த whatever என்கிற விஷயத்துல தான் நமக்கு ஒரு தெளிவு வேணும். சங்கீதம் 1 ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ் அண்ட் யோசுவா 1 அதிகாரத்திலையும் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ், இங்கேயும் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ். யூ வில் பி பிளஸட் ஸ்பிரிச்சுவலி. ஆக நாம் ஏற்கனவே பார்த்தது போல இயேசுவை தியானிக்க வேண்டும். நமக்கு புதிய உடன்படிக்கையில், பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இஸ்ரவேல் மக்கள் என்பவர்கள் ஒரு பெருங்கூட்ட மக்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்குமே கொடுக்கப்பட்ட சத்தியம் அது, இந்த புக்கு, வேதம். ஆனால் எல்லோரும் அதன்படி செய்யல, எல்லோரும் செய்யல, இஸ்ரவேலர்களாகவே இருந்தாலும் கூட. ஆகவே ஒவ்வொரு தனித்தனியாக யார் ஒருவன் தியானிக்கிறான், விரும்புகிறான், யார் ஒருவன் அதன் மீது வாஞ்சியா இருக்கிறான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே அங்கே மரமாக அவனை காட்டுகிறார் கடவுள். யார? இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டத்தில் யார் பொல்லாதவர்கள் வழி நடக்கல, யார் கடவுளுடைய வேதத்தை விசுவாசிக்கிறான், தியானிக்கிறான், விருப்பமாயிருக்கிறான், அவன் ஒரு மரம் தண்ணீர் ஓரத்தில் இருக்கிறவன் என்று காட்டுகிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது நீங்கள் தனித்தனியாகவும் ஒரு மரமாய் நிற்க முடியும். கடவுளுடைய சித்தப்படி ஒரு கூட்டம், a body of Christ, கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்கள், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்கள். யோவான் 15 அதிகாரத்தினுடைய 4:5, இந்த 4:5 வாசிக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதம் 3 வசனத்தினால நினைவு வச்சுக்கோங்க. 1:3, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான், இலையுதராமல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. இப்போ யோவான் 15:4-5, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ நல்லா கேளுங்க, அந்த மரம் தண்ணீரோடு இணைந்திருப்பதனாலே கனி கொடுக்கிறது. சங்கீதம் 1:3 இருக்கிறது. அது தண்ணீரோடு இணைந்திருப்பதற்கு காரணம் வசனத்தை நேசிக்கிறான், தியானிக்கிறான், பொல்லாதவைகளை விட்டு விடுகிறான். ஆக இங்கே நாம் தனியான மரமாய் கடவுள் காட்டவில்லை. நம்ம என்ன சொல்லுகிறார்? நாம் இயேசுவில் இணைந்தவர்கள். இயேசுதான் இங்கே மரம்.
திராட்சை செடி. ஆனா நாம் இயேசுவில் இணைந்திருக்கிற ஒரு கிளை என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசுவில் இணைந்திருக்கிற ஒரு கிளைதான் கனி கொடுக்கும் என்று சொல்லுகிறார். இயேசுவில் இணைந்திருக்காத மற்றவர்களுக்கு குறித்து அவர் என்ன சொல்றாரு? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த மரம் செய்யும், பழைய ஏற்பாட்டுப்படி அந்த மரம் செய்யும். ஏன்? அதனுடைய வேர் தண்ணியில இருக்குது, தண்ணியை டச் பண்ணிட்டு இருக்குது, அது செய்யும். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது இயேசு அல்லாமல் நம்மால் ஒண்ணுமே செய்ய முடியாது. தட்ஸ் வாட் பைபிள் டீச்சர்ஸ் அஸ். சோ தட் நாம் இயேசுவோடு இணைவது, இயேசுவில் இணைவது, அதற்குத்தான் வார்த்தையாகி அவர் மாமிசமாய் வந்திருக்கிறார். மாமிசமாய் வந்த அவரை நாம் சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். கூடுதலாக அவரை ஏற்றுக்கொண்ட போது நாம் இயேசுவில் இணைகிறோம். அவரை ஏற்றுக்கொண்ட போது, அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் நாம் இயேசுவில் இணையவில்லை. So when you join Jesus, அதை இன்னும் அழகா ரோமர் 11ஆம் அதிகாரம் சொல்லுது. Please stand with me. Romans 11 அதனுடைய 17ஆம் வசனம் பாருங்க. But if some of the branches were broken off, and you, being a wild olive, were grafted in among them, and became partaker with them of the rich root of the olive tree. இங்கே என்ன சொல்றார் பவுல்னா, இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் மூலமாக உருவானவர்கள். ஆபிரகாம் என்கிறதான ஒரு நல்ல கிராஃப்டட் ஆலிவ் ட்ரீ என்று ஆபிரகாமை உதாரணமாக காட்டுறாரு. which means ஆபிரகாம் என்று அங்கே அவர் குறிப்பிடுவது கடவுளுடைய ஜனம். பொதுவாக கடவுளுடைய ஜனம், இங்கே கடவுளுடைய ஜனம் என்று அவர் குறிப்பிடுவது இஸ்ரவேல் மக்களை இங்கே குறிப்பிடுவது. ஆக இஸ்ரவேல் மக்கள் என்கிற கடவுளுக்கு பயந்த ஆபிரகாம் வழியா வந்த அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் ஒரு நல்ல ஒலிவ மரம் என்று சொல்லுகிறார். ஏன் அவர்கள் நல்ல ஒலிவ மரம் என்றால், அவர்கள் ஏற்கனவே திருச்சட்டத்தை பெற்றவர்கள், நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள். ஆகவே நியாயப்பிரமாணத்தை பெற்ற அந்த மரத்திலே இருந்து அநேக கிளைகள் முறிந்து விட்டது என்று சொல்லுகிறார். யார் அவர்கள்? கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்காதவர்கள் முறிந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அந்த முறிந்த மரங்கள் இருக்கிற காலி இடம் இருக்குல்ல, அவிதமான இடத்துல இன்றைக்கு என்னை போல அல்லது உங்களைப் போல அல்லது புறஜாதிகளாய் இருக்கிற இஸ்ரவேலர் அல்லாத மற்ற எல்லா மக்களும் whoever come to Jesus and accept Jesus, அவர்களை அவர் சொல்றாரு வைல்டு ஆலிவ் ட்ரீலிருந்து, அதாவது கல்டிவேட் பண்ணாத ஒரு ஆலிவ் ட்ரீலிருந்து வெட்டி என்னை, நான் கடவுளை அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன், எனக்கு இயேசு என்றால் யார் என்று தெரியாது. அப்படி தெரியாம இருந்த எனக்கு ஒரு நாளில் இயேசுவை கேட்டு அறிந்து விசுவாசித்த பின்பு அன்னைக்கு என்ன நடந்துச்சான்? அக்கார்டிங் டு திஸ் வேர்ட், காட் கட் மீ ஃப்ரம் த நார்மல் வைல்டு ட்ரீ. பிக்சரா கட் பண்ணி he joined me or crafted me in the cultivated olive tree of the tree of God's people. அதற்குள்ள என்ன இணைச்சிட்டாரு. இணைச்ச உடனே நல்லா கேளுங்க, நான் ஒரு கிளையாக தான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா ஏற்கனவே அங்க ஒரு வேர் இருக்குது, ரூட் இருக்குது. ஆகவே அந்த ரூட்ல இருந்து தான் தண்ணீர் எனக்கு வரும். நான் இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லா கிளைகளுக்கும் தண்ணீர் போவது போல, சத்து போவது போல இணைக்கப்பட்ட எனக்கும் கிடைக்கிறது இல்லையா என்பதை இங்கே அவர் விளக்குகிறார். நாம் ஒவ்வொருவரும் we were crafted in the tree of God's people. அவர்களுக்கு என்று கடவுள் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வேர் வழியா சத்து போயிட்டே இருக்குது. ஏன் வாழ்வு காலத்தில் நான் இணைக்கப்பட்டேன், உங்க வாழ்வு காலத்துல நீங்க இணைக்கப்படுகிறீங்க. இந்த பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இணைக்கப்படுவாங்க. ஈச் அண்ட் எவரிபடி வில் crafted. பட் அந்த மரத்துல ஏற்கனவே சக்தி போயிட்டே இருக்குது. when you crafted, you will receive all the benefits. by receiving it, what will happen one day? உன்னுடைய நீ இணைக்கப்பட்டுள்ள ஒரு கிளையா, உன் கிளையில அதாவது நீ ஆகிய உன்னுடைய கிளையில பூக்கும், காய்க்கும், கனி வரும். கனி என்ன கனியா இருக்கும்? பிகாஸ் ரூட் கம்மிங் ஃப்ரம் காட்ஸ் பீப்புள்ன்ற ரூட்ல வருது. ஆகவே நல்ல கனிகள் வரும். You see that? ஆகவே இயேசுவில் இணைவது, இயேசுவோடு இணைவது,
இயேசுவை ருசிப்பது என்கிற இந்த காரியங்களை இதே ரோமர் 11:24 பாருங்க. மீண்டும் நல்லா கவனிங்க. For if you were cut off from what is by nature a wild olive tree and were crafted contrary to nature into a cultivated olive tree, how much more will this, you are the natural branches, be crafted into their own olive tree? இங்க என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே முறிந்து போன இஸ்ரவேல் மக்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற the Jewish people, those who not accept Jesus as Messiah, these people were broken down from the tree which God himself made. They broken down. அவர் என்ன சொல்றாருன்னா, you are unnaturally from the wild olive tree, you are cut and crafted in the cultivated tree. Me or you unnaturally. Actually they were natural branches, they cut off, is it not? They will come and join one day because they are natural trees, natural branches. We are only unnaturals என்று சொல்லி அவர்களும் வர வாய்ப்பு உண்டு. அவர்களும் வந்து அதே மரத்தில் இணைவார்கள், இணைந்து அவர்களும் அதே பலனை பெறுவார்கள், அதே கனியை கொடுப்பார்கள். ஆகவே நீ உன்னை இணைக்கப்பட்ட அந்த மரத்தில் இருந்து பலன் கொடு, கனி கொடு என்று பவுல் எழுதின பகுதி இது. ஆகவே பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழலுக்கும் நாம் தடுமாறுகிறோம். தீர்மானங்களை எடுக்க, முடிவுகளை எடுக்க. இன்றைக்கு இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற வேகம் அல்லது இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற திசை, இவைகளிலே பலவிதமான நம்மளுடைய விருப்பமே இல்லாமல் அநேக முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்குது. நம்மளுடைய அனுமதியே இல்லாமல் அரசாங்கம் அநேக முடிவுகளை எடுத்து விடுகிறது. நம்மளுடைய எண்ணங்களை பரிசீலனை பண்ணவே பண்ணாம இந்த சமுதாயம் அநேக காரியங்களை செய்து விடுகிறது. அவ்விதமான நாட்களிலே நான் எப்படி இந்த உலகத்தில் வெற்றியாளனாய் வாழ்வது? கனி கொடுக்கிறவனாய், நல்ல கனி கொடுக்கிறவனாய், என் மூலமாக என் குடும்பத்தில் இருக்கிற என் பிள்ளைகள் எப்படி நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவது? அல்லது நாம் அனைவரும் இணைந்து ஒரு சபையாக எப்படி ஒரு நல்ல கனிகளை கொடுப்பது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கடவுள் கொடுத்த ஒரே வழிதான் திஸ் மேனுஃபேக்சரர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஆக இந்த மேனுஃபேக்சரர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை those who love it or those who delight in it and those who meditate it, they only will come towards that one. அது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே தான் நம்ம சபையில உங்கள் ஒவ்வொருவரையும் வேதத்தை படியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், வேத வசனத்தை ஆராயுங்கள், ஆராய்ந்து அதனுடைய பலனை நீ அனுபவித்து விட்டாயா, வந்து முன்னே வந்து பகிர்ந்து கொள். Come and share your word so that remaining people will receive the same blessing என்று அழைப்பு கொடுக்கிறோம். Then we will be blessed. We will be prosper, success, whatever we do. உங்களை யாருக்கு தான் சக்சஸ் பிடிக்கல? உங்களுக்கு யாருக்கு தான் ப்ராஸ்பரசிட்டி பிடிக்கல? ப்ராஸ்பரஸ் பிடிக்கல? நோ, எவ்ரிபடி லவ் இட். எல்லோருக்குமே ப்ராஸ்பரிட்டி தேவை, எல்லோருக்குமே சக்சஸ் தேவை. பட் we are talking here spiritual prosperity, spiritual success. அப்போ ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டியில் நீ வளரணும்னாக்கா இந்த வேத வசனத்தை நீ கேட்கிறாய். கேட்கும்போது அந்த வேத வசனம் உன்னிடத்தில் பேசுகிறது, பேசும்போது அந்த வசனம் உன்னிடத்தில் சில காரியங்களை காட்டுகிறது. அதை மெடிடேட் பண்ணும்போது அந்த வசனம் உன்னை விட்டு விலகுகிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். விலகவில்லை எனும் பட்சத்தில் நாம் அதை சரியாக ஜீரணிக்கவில்லை என்று அர்த்தம். அது ஜீரணிக்கவில்லை சரியாக எனும்போது அது உன் உடலில் இரத்தமாக அல்லது சதையாக அல்லது எலும்பாக மாற முடியாது. ஆகவே உன் உடம்பில் இரத்தமாக, சதையாக, எலும்பாக மாறுவதற்கு நீ சரியாக வாயில் இருக்கும் போதே அதை மென்று 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 அனுப்புகிறாய். அங்கே போனவுடன் அங்க இருக்கிற ஒரு ஏஜென்ட் அதை இன்னும் அரைத்து 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 சக்தியாக மாற்றுகிறார் நம்ம உடல்ல. The same way we need to meditate God's word. By doing that, we will be blessed. Take this word, my dear brothers. Don't ever miss reading the Bible. உங்களை யாரெல்லாம் தினசரி பைபிள் படிக்கிறீங்க சொல்ல வேண்டாம் என்கிட்ட.
ஏனென்றால் நாம் வாழ்கிற மிகவும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்வு காலத்திலே நமக்கு இருக்கிற பிள்ளைகள், வேலை, பயணம் என்கிற ஒரு நிலையிலே நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அமர்ந்து பைபிள் படிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை என்னால் எழுப்ப முடியாது. ஆனால் பைபிள் படிக்கிறீங்களா என்கிற கேள்வியை எழுப்புகிறேன். படிக்கிறீங்க. நாம் சாப்பிடுவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 5 மினிட்ஸ், யூ வில் ஏபிள் டு ஃபினிஷ் 5 to 10 மினிட்ஸில். ஆனால் அந்த ஃபுட்டை அடுத்த 4 to 5 hours நம்ம பாடி டைஜஸ்ட் பண்ணுது இல்லையா? த சேம் வே நீ படித்தது 5 நிமிஷம் பைபிள் படிக்கிற, 10 நிமிஷம் பைபிள் படிக்கிற, அதை அடுத்த வேளை ஃபுட்டு சாப்பிட்ற வரைக்கும் அல்லது அடுத்த வேளை பைபிள் படிக்கிற வரைக்கும் டைஜஸ்ட் பண்ணணும். அதுதான் மெடிடேஷன். தட் இஸ் மெடிடேஷன். ஸோ இஃப் யூ ரீட் ஒன்லி ஒன் வேர்ட் இன் த மார்னிங் டைம், when you drive the car or when you go in the bus or when you do your work, that word will keep on speak. என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பது, அதை தியானிப்பது, தியானித்து இந்த வசனத்தை கொடுத்த கடவுள் பெரியவர் என்று விசுவாசித்து அந்த பெரிய கடவுள் எதையும் எப்பொழுதும் செய்ய வல்லவர் என்று பயப்படுவது அவருக்கு. ஆக அவருக்கு அப்படி பயப்படுகிற போது அவர் தருகிறதான ஞானம், அந்த ஞானத்தின் அடிப்படையிலே பெற்றோரை நடத்துவது எப்படி, பிள்ளைகளை நடத்துவது எப்படி என்கிற காரியங்களை கற்றுக்கொண்ட வகையில் மட்டும்தான் நான் வித்தியாசப்படுகிறேன். அவர் வித்தியாசப்படுகிறார். ஏனென்றால் அவர் வேதத்தை இப்படி படிக்கவில்லை, வேதத்தை இப்படி தியானிக்கவில்லை, கடவுளுடைய பயத்தை இப்படி அறிந்து கொள்ளவில்லை. தட் இஸ் a only different. ஆகவே we need God fear. அது எப்படி வரும்? கடவுள் கொடுக்காம, கடவுளுடைய வார்த்தைகளை சிந்திக்காம, கடவுளுடைய வார்த்தைகளின்படி நடக்காம, it won't come. That is why we need to study the Bible and learn fear of God and be blessed. And that is why we need to teach our children God's word. By teaching God's word, they will make a choice. When they encounter the problems of the life, they will have a wisdom. The wisdom. அந்த விஸ்டம் என்ன பண்ணும்னா அவர்களை அழகான நல்ல முடிவுகளை எடுக்க நடத்தும். அந்த முடிவுகள் அவர்கள் சமாதானம் உள்ள பீஸ்ஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல் லைஃப் வாழ்வதற்கு உதவும். நீ நன்றாயிருப்பதற்கும், நீ பூமியில் நெடுநாள் வாழ்வதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு. உன் தாய் வயது சென்றவளாய் இருக்கும்போது அவளை அசட்டை செய்யாதே. வேதம் சொல்லுகிறது உன் தாய் வயது சென்றவளாய் இருக்கும்போது. இப்போ இந்த சிச்சுவேஷனை ஆட் பண்ணு. உன் தாய் நோயுற்றவராய் பெட் ரிட்டனா படுத்து கொண்டிருக்கும் போது, கணவன் இல்லாமல் இருக்கும்போது உன் தாய் நீ அசட்டை பண்ணிட்டியே. That is why we need wisdom. That wisdom comes only through God's word. Only. There is no any other way. I am talking the wisdom which coming from heaven, not the wisdom which is everybody have in the world. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஞானம் இருக்கிறது. That wisdom will lead you to fall somewhere. But the wisdom which come from above or heaven, pure. That wisdom helps you. ஆகவே தான் நாம் வசனத்தை சிந்திக்க வேண்டும், வசனத்தை மெடிடேட் பண்ண வேண்டும். அப்படி செய்கிற போது நாம் கொடுக்கிற கனி ருசி உள்ளவைகளாக இருக்கும், பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும். அந்த கனி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும். ஸோ டேக் திஸ் வேர்ட் மை டியர் பிரதர்ஸ். மே காட் பிளஸ் யூ. மே காட் பிளஸ் யூ. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பகல் பொழுதிலே நாங்கள் துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. கடந்த இன்றோடு கூட 3வது நாளாக நாங்கள் சங்கீதம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை சிந்தித்தோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எளிமையாய் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட முடியும். இந்த வார்த்தைகள் நீர் அநேக வருடங்களுக்கு முன்பு எழுதி வைத்தவைகள். இவைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட எங்கள் மக்கள், அடியேன் உட்பட, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்கிறவர்களாய் வாழ்வதற்கு
இந்த வசனங்களினாலே எங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.